Hello friends, welcome back to our two videos. ஸோ இப்போ நமக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா Miui 13 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த Miui 13 ரிலீஸ் பண்ணதுனால நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, எனக்கு எப்போ என் ஃபோனுக்கு எப்போ வரும், ஸோ நான் அப்டேட் பண்ணலாமா, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுருக்கீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பாருங்கள், அந்த கொஸ்டின் அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த வீடியோ கிளிக் பண்ணால் 3 வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகே, இந்த Miui 13 வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். இங்கே ஒரு முடிஞ்ச ஒரு ஐக்கார்டு கொடுக்குறேன். வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டினுக்கு வந்து வரலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா Miui 12 யூஸ் பண்ணிருக்கேன், 12.5 யூஸ் பண்ணுறேன். எனக்கு Miui 13 வந்து வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. மொத்தமாக நமக்கு வந்து பார்த்தா 2 வழி இருந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தா சிஸ்டம் ரேட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறது. ஓகே, சிஸ்டம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். உங்கள் ஃபோனுக்கு வந்து எப்போ வரும்னு தெரியவே தெரியாது. அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான மெத்தட் நான் வந்து பார்த்து சிஸ்டம் அப்டேட் தான். ஸோ நீங்கள் மற்ற ஃபைலாக டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு போகலாம். சிஸ்டம் அப்டேட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணி கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் சிஸ்டம் அப்டேட் வருமா, அது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ என்னென்ன ஃபோனுக்கு வரும், என்னென்ன ஃபோனுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பார்த்தா 100% சொல்ல முடியாது. ஓகே, ரெண்டாவது மெத்தட் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது அஃபிஷியல் மெத்தட், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் மெத்தட். ஸோ ரெண்டாவது அன்அஃபிஷியல் மெத்தட்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா மேலாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இப்போ எனக்கு இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Miui 13 வந்து பீட்டா வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வெப்சைட் தான். பட் இந்த வெப்சைட் நமக்கு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ Xiaomi Mi 11 Ultra, அதுக்கப்புறம் வந்துட்டு Mi 11 Max, Mi 10, Redmi, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Poco F3, Redmi K20 5G, Poco F2 Pro. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லேயே நமக்கு வந்து பார்த்தா டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ரேர் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அது மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கிடையாது, ஒரு அன்அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த மாதிரி லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெப்சைட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வந்து கிடையாது, இது ஒரு அன்அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் இதுலேருந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஓகே, நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்ம Miui 13 பீட்டா வந்து 2 வழியாக இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ இருக்கும், ஸோ வீடியோ பார்த்து இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்லேருந்து ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ரொசீஜரில் பார்த்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பண்ணி யூடியூப் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா Miui 13 வந்து இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வந்து போட்டிருக்காங்க. பட் கரெக்டான ஃபைல் லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கல. அந்த பார்த்த எல்லா வீடியோ வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் வந்துட்டு நான் ஜஸ்ட் சிஸ்டம் அப்டேட்டில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு ஃபைலை வந்து ஃபோனில் போட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா TWRP ரெக்கவரி, ஸோ ரெண்டு ஏதாவது ஒன்று வச்சு ஃப்ளாஷ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த Miui 13 பீட்டா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா பூட்லோட வந்து அன்லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஏதாவது ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், ஆரஞ்சு பாக்ஸோ இல்லை வந்துட்டு TWRP இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து வேணும். ஸோ அந்த ஃபைலுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறது இல்லை. ஸோ அது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படியே கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து இப்போ அந்த ஃபோன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்து வேற ஒரு வாய்ஸ் ஃபைல் தூக்கி உங்களுக்கு வந்து போட்டால் வந்துட்டு பெரிய பிரச்சனைலாம் வந்து ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து யாரும் வந்து காட்டிடும், ஸோ இந்த ஃபைல் வந்து சப்போர்ட் இல்லை, ஃபைல் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு காட்டிடும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ வந்து எல்லா வீடியோ யூடியூப்ல இருக்கிற எல்லா வீடியோ ஃபேக் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபேக் வந்து கிடையாது. ஸோ கரெக்டான ப்ரொசீஜர் வந்து பார்த்தா அவங்க ஃபாலோ பண்ணல. அவங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் வந்து போட்டிருக்காங்களே தவிர கரெக்டான ஃபைல் லிங்க் வந்து பண்ணால் கரெக்டாக வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து பண்ண கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ வெப்சைட்டில் போய் பார்க்கலாம்னு சொல்லி கேட்கும்போது வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பார்க்குறது யூடியூப்ல பார்த்தா நமக்கு அந்த வீடியோ ப்ரூஃப் மாதிரி இருக்கும், நம்ம பார்ப்போம். ஸோ வெப்சைட் வந்து பார்த்தா அந்தளவுக்கு ஒரு டீட்டெயில் லுக் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தா நிறைய லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கில் இருக்கிற ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன்னு வந்து பார்த்தீங்கன்னா Miui 13 வந்து சிஸ்டம் அப்டேட் வந்துச்சுன்னா பண்ணுங்கள். சிஸ்டம் அப்டேட் வரல அப்படின்னா வந்து அன்அஃபிஷியல் மெத்தடில் இவ்வளோ பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்க. ஓகே, மூணாவது வந்து பார்த்து மிகப்பெரிய கேள்வி, எலிஜிபிள் டிவைஸில் வந்து என் லிஸ்ட்டில் என் நேம் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்கள் ஃபோன் நேம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஷியாமி சொல்கிறாங்களா ரெட்மி சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு 100% தெரியல. ஸோ எல்லா வெப்சைட்டில் வந்து பார்த்தா அவங்களே வந்து எல்லாத்தோட ஃபோன் நேம் என்டர் பண்ணி விட்றாங்களோன்னு தோணுது. அதுக்கப்புறம் சரி அப்படியே வந்து ரெட்மியே ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்பெக்ஸை வந்துட்டு இந்த ஃபோனுக்குள்ளே கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் அது வந்து பார்த்தா 100% உண்மையாக இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு நான் ரெட்மி K20 வச்சிருக்கேன். ரெட்மி K20க்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்துச்சு. ஆனால் எப்போ வந்துச்சு வந்து பார்த்தா ரொம்ப லேட்டாக எல்லா ஃபோனுக்கு ரிலீஸ் ஆகிட்டு கடைசியாக ரொம்ப நாள் கழிச்சு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். என்ன சொல்லலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குது, உங்கள் ஃபோன் நேம் இருந்தாலும் கிடைக்கும், கிடைக்காம கூட போகும். கிடைச்சாலும் வந்து ரொம்ப லேட்டாக கிடைக்கும். ஸோ வரும் வராது என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஓகே நான் வந்து பார்த்தா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினியர் எனக்கு அந்தளவுக்கு ஓரளவுக்கு தெரியும் TWRP ரெக்கவரி RNS ஃபாக்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12 இருங்க. ஸோ உங்களுக்கு MIUI 13 சிஸ்டம் வந்துட்டு எப்போ வருதோ அப்போ வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து 6-7 மாதத்துக்கு மேலே ஆக மாட்டிருக்கு. அப்போ வந்து பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12 வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஸோ இல்லை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆவேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோனோட ஒரிஜினல் ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம கஸ்டமர் ரெக்கவரி போட்டு எதாவது மிஸ்டேக் ஆனால் கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரிஜினல் ரோம் போட்டு ஃப்ளாஷ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம TWRP ரெக்கவரி யாரும் இன்ஸ்டால் பண்ணால் பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ணணும். பூட் லோடர் அன்லாக் பண்ணும்போது நமக்கு எல்லாமே ஃபார்மெட் வந்து ஆயிரும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் சொல்ல வரது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா MIUI 13 உங்கள் சிஸ்டம் அப்டேட்டுக்கு வந்தால் பண்ணுங்கள். பீட்டா வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் அன்அஃபிஷியல் மெத்தட். அப்படி இன்ஸ்டால் பண்ண நிறைய பக்கெல்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ண கரெக்டாக முடியாது. ஸோ இப்போ நானே வந்து பார்த்தேன் நாளைக்கு வந்துட்டு MIUI 13 பீட்டா வீடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணி நான் போட்டேன். என்னென்ன புது ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு போகிறனாலும் நானே ஒரு கொஞ்சம் நாள் மட்டும் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பக்கெல்லாம் தெரிஞ்சு நானே ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வந்து போயிடுவேன். MIUI 12 இல்லை பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ போயிடுவேன். ஸோ அது வந்து பார்த்தேன் இதான் வந்து பார்த்தா உண்மை. யாருமே வந்து பார்த்தா MIUI 13 பீட்டாலே யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்தவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. எனக்கு அப்புறம் இந்த இடத்துல வர கிளிக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் தான் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.